ஹாய் வீவர்ஸ், இது லங்காலூப் சேனல். ஏராளமான உறவுகள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் பெருமையான உங்களுக்கான ஆதரவுகளை தந்துட்டு இருக்கிறீங்க. மறக்காம இன்றைய நாள்லையும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். அந்த அளவுக்கு கொடுமைகளும் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான சம்பவங்கள்ல யாருமே சிக்கக்கூடாதுன்றதுக்கான விழிப்புணர்வு வீடியோவாகவும் இதை நீங்க எடுத்துக்கலாம். வாங்க எபிசோடுக்கு போகலாம். மறக்காம எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி எங்களுடைய அன்பான உறவுகள்கிட்ட ஒரு தயவான வேண்டுகோளை முன்வைக்கிறோம். மறக்காம எங்களுடைய லங்காலூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கு எங்களுடைய சேனலை தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க எபிசோடுக்கு போகலாம். காலம் கரிகாலமா தான் இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமைகள் ஆணுக்கு இல்ல பெண்ணுக்கு இல்ல எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தான் கூடுதலா நடந்துட்டு இருக்கு. இது பாலியல் சம்பந்தமானதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாகவே சட்டம் அப்படித்தான் சொல்லுது. இந்தியாவினுடைய ஜாஜ்பூர் பகுதி, அதாவது ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த துயரமான சம்பவம் ஒன்றல்ல இரண்டல்ல 49 பெண்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமான விசாரணை சொல்லுது. என்ன நடந்திருக்குன்னு கேக்குறீங்களா? ரொம்பவும் கேவலமான ஒரு விஷயம். ஒருத்தர் மூலமா தான் 49 பெண்களுக்கும் இதுவரையும் நடந்திருக்கு அப்படின்னு நாம நம்பி சொல்லலாம். அதாவது சமால் சத்யஜித், இவருக்கு 34 வயசு. இவர் தன்னை ஒரு போலீஸ் அதிகாரியாக பெண்களுக்கெல்லாம் அடையாளப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து பணம் மாத்திரம் கிடையாது, அவங்களுடைய மனதையும் கொள்ளை அடிச்சு இறுதியில ரொம்பவே துயரமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்காரு. இவர் சம்பந்தமான முக்கியமான விஷயத்தை தான் இன்றைய நாள் லங்காலூப் தரப்போகுது. 5 பெண்களை இவர் திருமணம் பண்ணியிருக்காரு, லீகலா திருமணம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் சட்டவிரோதமான முறையில தன்னை போலீஸ் அதிகாரி அப்படின்னு மெட்ரிமோனியல் தளத்தினூடாக அடையாளப்படுத்தி தான் இந்த திருமணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணை இப்ப சொல்லுது. போலீஸ் விசாரணைன்னா அவரு வலையில சிக்கி இருக்காருங்க. இப்போ தீவிர விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் 49 பெண்களோட மெட்ரிமோனியல் தளத்துல தொடர்புல இருந்திருக்காரு, சேட்டிங்ல இருந்திருக்காரு அப்படின்னு தகவல் லீக் ஆகியிருக்கு. இப்போவும் அவர்கிட்ட தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு. 49 100ஆகவோ 200ஆகவோ இருக்கலாம் அப்படின்னு பாரியோர் அச்ச நிலையில மக்களே இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவர் என்ன பண்ணி இருக்காருன்னு சொன்னா, மெட்ரிமோனியல் தளத்தினூடாக கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அதாவது திருமணம் பண்ணி கொஞ்ச நாளையில கணவனை இழந்த விதவைகளையும், அதாவது இளம் விதவைகளையும் விவாகரத்து பண்ணி லோன்லினஸா எண்ணக்கூடிய அந்த பெண்களையும் இலக்கு வச்சுதான் இப்படியான குறிவைத்து தாக்குதல் இவர் மனதளவில் நடத்தியிருக்கார் அப்படின்னு போலீஸ் தரப்பு சொல்றாங்க. சமால் சத்யஜித் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, 5 பெண்களை ஏமாற்றி திருமணம் செஞ்சு லட்சக்கணக்கில் காசுகளை வாங்கி சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. ஒருத்தருக்கிட்ட என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, தன்னை ஒரு போலீஸ் அதிகாரியாக அடையாளம் காட்டி அந்த பெண்ணை காதல் வலையில சிக்க வச்சு அவங்கள்ட்ட இருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் அவங்களுடைய மனதையும் கொள்ளை அடிச்சிருக்காரு. அதாவது அந்த பெண் மூலமாக 8 லட்சத்துக்கு மேற்பட்ட பெறுமதி கொண்ட காரையும் வாங்கி இருக்காரு. அவங்க பணக்காரரா அப்படின்னு கேட்டா கிடையாது, கடன் வாங்கித்தான் அந்த காரை சமாலுக்கு அந்த பெண் வாங்கி கொடுத்திருக்காங்க. அது மாத்திரம் கிடையாது, தொழில் ஒண்ணு பண்ணணும், எப்படியாவது காசு தரணும் அப்படின்னு சொல்லி 36 லட்சம் ரூபாய் காசையும் அவங்கள்ட்ட இருந்து அபகரிச்சிருக்காரு. அது ஒரு பொண்ணு கிட்ட. அதே மாதிரியாக 9 லட்சம் பெறுமதியான மோட்டார் சைக்கிளை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி காதல் வலையில சிக்க வச்சு காதல் மொழி பேசி அவங்கள்ட்ட இருந்து மோட்டார் சைக்கிளையும் வாங்கி இருக்காரு. இப்படியே அவருடைய சொகுசு வாழ்க்கை நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி யாராவது, அதாவது 5 பெண்கள்ல யாராவது வாங்கி தர மறுத்தா துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணத்தையும் கொள்ளை அடிச்சிருக்காரு. இப்படி கொடுமை கொடுமை கொடுமைன்னு நடந்துட்டு இருந்தா பெண்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா? 5 பெண்கள்ல 2 பெண்கள் தனித்தனியா போலீஸ்ல புகார் கொடுக்க இவரை தீவிரமா நோட்டம் கண்ட போலீசார் கைது செஞ்சாங்க. கைது செய்து அவருடைய மொபைலை தேடி பார்க்கும் போது 49 பெண்களோட மெட்ரிமோனியல் தளத்துல சேட்டிங்ல இருந்த அந்த துயரகரமான அந்த கொடூரமான நிலைமை தெரிய வருது. இப்போ வரைக்கும் அவர்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட இருந்து கார், மோட்டார் சைக்கிள், 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், கைத்துப்பாக்கி, வெடிமருந்துகள், திருமணம் செய்து கொண்டதுக்கான 2 ஒப்பந்த சான்றிதழ் எல்லாம் போலீசார் கைப்பற்றி இருக்காங்க. இப்போ அவருடைய 3 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. இந்த சமால் மூலமாக ஏராளமான பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், காசை இழந்திருக்கலாம், மனதை இழந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் விசாரணைகள் தொடர்ந்து லங்காலூப் தொடர்ச்சியாக அவதானத்தோடு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். பாய்.